சிவகார்த்திகேயன் நடித்து ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற டாக்டர் படத்தோடைய கண்டினியூட்டி மிஸ்டேக்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்துல ஹீரோவுடைய இன்ட்ரோ சீன்ல ரெண்டு பேருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. அப்போதைக்கு நம்ம ஹீரோ கையை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல கிளவுஸ் போட்டிருப்பாரு, செகண்ட் ஃப்ரேம்ல கிளவுஸ் போட்டிருக்க மாட்டாரு. இந்த மாதிரி ஃப்ரேம் பை ஃப்ரேம் கிளவுஸ் போட்டிருப்பாரு, கிளவுஸ் போடாமலேயும் இருந்திருப்பாரு. அடுத்ததா இந்த சீன் சின்ன ஸ்கூலுக்கு போற மாதிரி சீன் இருக்கும். அப்போதைக்கு நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி சீன் காமிச்சிருப்பாங்க. அப்போதைக்கு கவனிச்சிங்க அப்படின்னா எஸ்கே உள்ள வர டைம் பாத்தீங்க அப்படின்னா 10:50 இருக்கும். அப்ப சின்ன ஸ்கூலுக்கு போன டைம் 10:50 தான் போயிருப்பாங்க. சின்ன ஸ்கூலுக்கு 8:30 இருந்து 9:30 போயிருக்கணும். இந்த சீன் 10:50 தான் போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்ப நம்ம சின்ன ஸ்கூலுக்கு லேட்டா போறாங்களோ. அடுத்ததா இந்த சீன்ல இந்த ஹால்ல 2 வாட்ச் இருக்கும். அதுல ஒரு வாட்ச்ல 10:50 இருக்கும், இன்னொரு வாட்ச்ல 4:30 அந்த மாதிரி இருக்கும். இந்த சீன்ல பொண்ணு மாப்பிள்ள பிடிக்கல பிடிச்சிருக்குது அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இந்த சீன் முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா 2 வாட்ச்லயுமே 11 o'clock இருக்கும். அடுத்ததா இந்த சீன்ல பாத்தீங்க அப்படின்னா தீபா அவர்கள் ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணுவாங்க நம்ம அர்ச்சனாவுக்கு. அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கூல் மதியானமே லீவ் விட்டாச்சுன்னு சொல்றாங்க. சின்ன ஸ்கூல்ல காணாம் அப்படின்னு சொல்ற மாதிரி கான்வர்சேஷன் நடக்கும். அப்போ இந்த டயலாக் மூலமா கதைப்படி ஈவினிங் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ எல்லாரும் பரபரப்பா வெளியில கிளம்புவாங்க, அதாவது சின்ன தேடுறதுக்காண்டி. அப்போ எஸ்கே டீ கடையில உட்கார்ந்து இருப்பாரு. அப்போ என்ன சொல்லுவாருன்னா என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாரு. ஆனா நம்ம எஸ்கே காலையில டீ கடையில உட்கார்ந்தவர் ஈவினிங் வரைக்கும் அங்கேதான் இருந்திருக்கிறாரா, எங்கேயுமே போகலையா? இது ஒரு லாஜிக் மிஸ்டேக்னே சொல்லலாம். அடுத்ததா இந்த சீன் யோகி பாபுவும் அவருடைய கேங்கும் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. அப்போ அவரை அடிச்சு ஃபேஸ்ல காயம் இருக்கும். அடுத்த சீன்லயே அதுக்கு எஸ்கே பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுருப்பாரு. ஆனா அதுக்கு அடுத்த சீன்ல கவனிச்சீங்க அப்படின்னா பேண்டேஜும் இருக்காது, தழும்பும் இருக்காது. அது அப்படி ஒரே நாள்ல தழும்பு கூட இல்லாம ஆறி இருக்கும். அடுத்ததா இந்த சீன்ல பிச்சைக்காரர் தோனியா நடிக்கிறதுக்காண்டி சொல்லியிருப்பாங்க. அப்போதைக்கு அவருடைய ஹேர் ஸ்டைல் பிளாக் கலரா இருக்கும். தோனியா நடிக்கும் போது மட்டும் ஒயிட் கலரா மாறி இருக்கும். அதுக்கப்புறமாட்டி போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட பார்க்கும் போது மட்டும் பிளாக் கலரா இருக்கும். ஃப்ரேம் பை ஃப்ரேம் கலரிங் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்ததா இந்த சீன்ல டோர் ஓபன் பண்றதுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல எரர்னு காட்டும். அதுக்கப்புறமேட்டு ஆட்டோமேட்டிக்காவே டோர் ஓபன் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. எப்படி ஓபன் பண்ணுவாங்க? அடுத்ததா இந்த சீன்ல நம்ம எஸ்கேவுடைய கை சேரோட கட்டி போட்டிருப்பாங்க. அடுத்த ஃப்ரேம்ல எஸ்கே கத்திய வில்லன் மேல வீசுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே ஒரு சீன்ல வில்லன்ட்ட கத்தி இருக்கிறத மட்டும் காமிச்சிருப்பாங்க. எஸ்கே அந்த கத்தியை எப்படி எடுத்திருப்பாரு? அடுத்ததா இந்த சீன்ல வில்லன் எஸ்கே அடிச்சிருப்பாங்க. அது ஃபேஸ்ல ஃபுல்லாமே பிளட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஃப்ரேம் பை ஃப்ரேம் பிளட்டோட அளவு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அமேசிங்கான வீடியோடன் சந்திக்கின்றேன். டாடா பை பாய்.